லாட்டரி கேஷிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 746. ஓகேவா, 746. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் தான் கொடுத்துருந்தேன். சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் ஆல் போர்டுக்கு நான் கொடுத்துருப்பேன். பி போர்டுக்கு 5-4 4ஆம் நம்பர் வந்து சிங்கிளாகவே நான் கொடுத்துருப்பேன். எடுத்து டைப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருப்போம். நான் ஆல் போர்டுக்கு 6-4 இல்லாமல் ஆடும். காலையில் கூட நம்ம வந்து வீடியோ போட்டுருவோம். வாங்க நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேவா, ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 7ஆம் நம்பர் நான் வந்து கொடுத்துருப்பேன். நான் பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அல்லது 4 நம்ம வந்து சிம்பிளாக 2 நம்பர் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து 74 எல்லாம் பி போர்டுக்கு 4ஆம் நம்பர் நம்ம வந்து காலையிலேயே வீடியோ போட்டிருந்தேன். பி போர்டுக்கு 4ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குன்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எழுதினா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 74 அல்லது 47 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாலே ஒரு 2000 ஒரு 2 செட்டு அல்லது ஒரு செட்டு வச்சுருந்தாலும் ஒரு 2000 1000 பிடிச்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபி அல்லது பிசிக்கு மட்டும் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையான நம்ம வந்து 74 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சார்ட் கசிங்லேயே நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 6-4 தான் நம்ம கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு அல்லது பி போர்டுக்கு சிங்கிள் நம்பர் நான் வந்து 4ஆம் நம்பர் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். சூப்பராகவே இன்றைக்கி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம அந்த சேனலை தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, ஓகே. ஆனால் நான் கமெண்ட் பாக்ஸில் பண்ணியிருந்தேன் 6-4 B4 ஸ்ட்ராங்குன்னு. ஆனால் 4ஆம் நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே பாஸ் ஆகிருக்கு. ஓகேவாங்க, நாளைக்கான சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி வச்சுங்க. நான் வந்து எப்போயுமா ஸ்ட்ராங்காக கிடச்சா வீடியோ போடுவேன். ஓகேவா, உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் லைக் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் மிஸ் ஆகும், ஒவ்வொரு டைம் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா, மேக்ஸிமம் வின்னிங் எடுக்கிற மாதிரி தான் நான் போடுவேன். ஆனால் மெத்தடு கொஞ்சம் ஒர்க் ஆகாததுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி வச்சுங்க. எப்போ பார்த்தாலும் லைக் பண்ணிங்கன்னா தான். ஆனால் நம்ம வந்து இடையில எப்போயுமே வீடியோ போடுறனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் போயிடும், நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் நம்ம வந்து லைக் போடுங்கன்னு நான் வந்து சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. நமக்கு ஒரு 20 பேர் லைக் பண்ணுறாங்கன்னா சரி, ஒரு 20 பேர் லைக் பண்ணுறாங்க, கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்படின்னு தோணும். அதே நீங்கள் லைக் போடலாம், எங்களுக்கு போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தோணும். போட மாட்டேன், நானே வந்து ப்ளே பண்ணிட்டு கம்முன்னு போயிடுவேன். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து லைக் போடுங்கன்னு சொல்கிறது. ஓகேவா, நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். கொஞ்சம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்து கூட இந்த நம்பர் பி போர்டுக்கு 4 ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு கொஞ்சம் வரும். ஓகேவா, நம்மளே அறியாமல் ஆர்வம் வரும். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து லைக் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்லலாம் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் எனக்கெல்லாம் ₹1 கூட வராது. நான் 1 வருஷமாக யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் மானிட்டேஷனே ஆகிருக்கு அந்த சேனலில். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 30 பைசா தான் எனக்கு கிடைக்கும். ஒரு வீடியோவுக்கு 30 பைசா தான் கிடைக்கும். அதனால் எனக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஓகேவா, நீங்கள் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஓகேவா, ஓகே மகளே, நம்ம வந்து என்னோடய கதையை சொல்லியிருக்கிறேன். யூடியூப் சேனல்லேருந்து நமக்கு வந்து வருமானம் வராதுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து எனக்கு ஏன் இந்த வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், என்னோடய கணக்கு என்னோட காரணம் என்னென்னா, இதனால் எனக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் டெய்லியும் இதை வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு இது. ஓகேவா, இந்த நம்பர் வந்து கணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது வந்து நான் டெய்லியுமே ஒரு 2 மணி நேரம்னாச்சும் இதை வந்து நான் பார்க்காம இருக்கவே மாட்டேன். கேரளா லாட்ரி இதை பார்க்காம இருக்க மாட்டேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே மாட்டேன். அவ்வளோ இது எனக்கு புதுசாக ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி விஷயமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த தொழில் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு வந்து பெரிய அளவில் கொண்டு போகும் அப்படின்னுக்கோசரம் தான் நான் வந்து இந்த தொழிலை நான் இன்னமும் விடாமல் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயிலேருந்து நான் இன்னமும் விடாமல் நான் டெய்லியுமே நான் கசிங்கி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா, ஓகே, உங்களுக்காக தான் நான் வந்து வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, வகைமலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல் நேற்று எடுத்த மெத்தடு தான். நம்ம வந்து சிங்கிள் போர்டு மெத்தடு, ஆல் போர்டு அப்படி தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸ்ட்ராங்காக கிடைச்சா நான் வந்து மார்னிங் எப்பயும் போல் சார்ட் மெத்தடு நான் எடுத்து வச்சுருக்கேன். சார்ட்டு சாயங்காலம் 8 மணிக்கு மேலே தான் வரும். வந்தோடனே நம்ம வந்து சார்ட் கேசிங் நான் கொடுத்துறேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு சி போர்டு நம்பர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் வச்சு நம்ம வந்து பி போர்டு நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா கம்மியாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதிகமாக ப்ளே பண்ணி லாஸ் ஆகாதீங்க. கம்மியாக 2 செட்டு வைங்க போதும், அதிகமாக வைக்காதீங்க. ஓகே, நம்ம வந்து 320 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே மகளே, நம்ம வந்து 320 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். ஓகேவா, டேன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். 405 போட்டுக்கிறோம். ஓகேவா, 405 வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா,
ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 வச்சு அடியில் நமக்கு 4 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நம்ம 629 அதை வச்சு தான் நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். அடுத்த நாளுக்கான பி போர்டு 629 டேன் ஆப்ஷன் 405 வச்சு அடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, ஓகே நம்ம வந்து 629 வச்சு அடிக்கல நமக்கு 3 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 535 அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய பி போர்டுக்கான நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 டேன் ஆப்ஷன் 405 போட்டு அடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 வச்சு அடிகள் நமக்கு 2 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 939 அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 டேன் ஆப்ஷன் 405 போட்டு அடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 5 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 வச்சு அடிகள் நமக்கு 5 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 746 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 டேன் ஆப்ஷன் 405 போட்டு அடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர். ஓகேவா, நாளைக்கு 7 அல்லது 4. ஓகேவா, சப்போர்ட் நம்பர் 4, மெயினாக 7ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுங்கள். இதை வந்து நான் ஸ்ட்ராங்காக வந்து நான் வந்து மார்னிங் காலையில் வீடியோ போகிறேன். பி போர்டுக்கு 7 4 நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 வச்சு அடிகள் நமக்கு வந்து பி போர்டுக்கு 7 அல்லது 4ஆம் நம்பர் தான் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம சேனல் வரைக்கும் அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. ஓகேவா, நான் வந்து கொஞ்சம் உதவி பண்ணுறேங்க சொன்னால் ஒரு வீடியோ போகிறேன். முக்கியமாக இந்த மாதிரி போர்டு கொடுக்கும்போது வந்து கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். ஒரு சில டைம் பாஸ் ஆகும், ஒரு சில டைம் மிஸ் ஆகும். ஏன்னா அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மெத்தடு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமு தான் ஒர்க் ஆகும், அதுக்கு மேலே ஒர்க் ஆகாது மெத்தடு. நம்ம அதனால தான் புது மெத்தட் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, அதனால தான் நம்ம வந்து அதிகமாக ப்ளே பண்ணக்கூடாது. ஓகேவா, நம்ம வந்து 2-3 மெத்தட் செக் பண்ணி போட்டோமோ நம்பர்ஸ் நிறையா வரும், குழப்பராசன் அதிகமாக வரனால தான் நம்ம வந்து சிம்பிளாக அதிகமாக மெத்தட் வந்து எடுத்து எந்த மெத்தட் ஒர்க் ஆகுதோ அந்த மெத்தட் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். சில டைம் மிஸ் ஆகும், ஆனால் அதனால் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா இது எடுத்து ப்ளே பண்ணிக்கோ, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கோசரம் தான் நம்ம வந்து கொடுக்குறது போர்டு காசிங் 7 அல்லது 4 வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு என்ன வரும்னு பார்த்துடலாம். ஓகே, மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 819 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் புள்ளிக்கு 2ஆவதாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறது. புள்ளிக்கு முதல் நம்பர் விட்டுறோம், 8 விட்டுறோம். 9ஆக இருக்க நம்பர் தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 வச்சு எடுக்க நமக்கு 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 629 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 டேன் ஆப்ஷன் 819 போட்டு அடிகள் நமக்கு 2ஆவதாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 வச்சு அடிக்கலாம் 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 535 அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 535 டேன் ஆப்ஷன் 819 போட்டு அடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு 2ஆவதாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீண்டும் 9 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 வச்சு அடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் ஏ போர்டு சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 939 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 939 டேன் ஆப்ஷன் 819 போட்டு அடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா 2ஆவது கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 939 வச்சு அடிகள் நமக்கு 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 746 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 டேன் ஆப்ஷன் 819 போட்டு அடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு 2ஆவதாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வந்து நாளைக்கு ஆல் போர்டு கிடச்சிருக்கு. இது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 வச்சு எடுக்கலாம். நமக்கு ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு அந்த சேனலில் கமெண்ட் பண்ணேன். இந்த சேனலெலாம் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த சேனல் நம்ம மெயின் சேனல்லேருந்து அந்த சேனலில் இருக்கிறவங்க இதில் நிறைய பேர் இருப்பீங்க. அதனால தான் நம்ம அந்த சேனலில் மெயினாக கொடுத்துருவோம். ஆனால் அந்த சேனலில் வந்து 3 நாளாக கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்குது. ஏன்னா நம்ம வந்து பழைய மெத்தட் தான் நான் போட்டுக்கிட்டு வரேன். புது மெத்தட் நான் போடுறதில்ல. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக என்ன ஏதாச்சும் மெத்தட் கிடச்சா நம்ம வந்து நைட்டு வீடியோ போடுவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கோம். பி போர்டுக்கு 7 அல்லது 4ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அதிக நம்பர்ஸ் கொடுக்கல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக நம்பர்ஸ் கொடுக்கல. மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க. ஓகேவா? கம்மியாக ப்ளே பண்ணுங்கள், அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. ஓகே, அடுத்தபடியாக ஏபிபிசிஎஸ்சிக்கு நான் வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏபி அல்லது பிசி மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 27 72 24 42. ஓகேவா? நம்ம வந்து 2 செட்டு தான் நம்ம அதிகமாக கொடுக்கல. 2 செட்டுன்னா நம்ம 4 செட்டு கொடுத்துருக்குறோம். இதில் 2ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் எந்த போர்டு வருதுன்னு நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கணிச்சிங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியான செட்டு வந்து ப்ளே பண்ணலாம். இதில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கிடைச்சா நான் வந்து மார்னிங் வீடியோ போகிறேன். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஷார்ட் கேசிங் நம்ம வந்து எடுத்துகிட்டு அதுலேயும் பார்த்து மேட்ச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியும். இப்போதைக்கு நம்ம ஏ போர்டு ஏபிசிஎஸ்சிக்கு 27 72 24 42 உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். கம்மியாக ப்ளே பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, பார்க்கலாம்.